இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திக் தடபுடலாக டெக்கரேஷன் சைடு அந்த பக்கம் கேட்ரிங் சைடுன்னு மாற்றி மாற்றி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் சமைக்கிறவங்ககிட்ட வந்துட்டு போகிறாங்க. அண்ணே உங்களுக்கு போட்டு கொடுத்த லிஸ்ட்டெல்லாம் வந்துருச்சுல அப்படின்னு சொல்ல எல்லாம் வந்துருச்சு தம்பி அப்படின்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளை நல்லபடியாக இருக்கணும்னு வாழ்த்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிகிறதுக்கு சாப்பாடு தானே காரணம். நல்ல வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சமாளிச்சிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அமைச்சு வைக்கிறாங்க. கார்த்தி அங்கிட்டு பறந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு கோவிலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. முருகா இது உனக்கே நல்லா இருக்கா, இன்னைக்கு என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டேன், ஆனால் என்னால் போய் பார்க்க முடியல பாரு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி பரமேஸ்வரி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கு. சைடில் திரும்பி பார்த்தா நம்ம குட்டி முருகரே நேரில் வந்துடுறாரு. முருகா என்னை பார்க்கறதுக்கு நீயே வந்துட்டியா, உண்மைதானே என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ தான் எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கு, சொல்லு பரமேஸ்வரி எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல என்ன முருகா நான் கூப்பிட்டா வந்துருவியா நீ அப்படின்னு சொல்ல ஆமாம் நொய்யின்னு கூப்பிட்டுட்டே இருக்கல சொல்லு அப்படின்னு சொல்ல நீ தானே சொன்ன என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் அதை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்ல என்ன பேச்சு பேசுகிற நீ, இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்து விட்டு மூளைலாம் இருக்குல்ல அதை வச்சு கொஞ்சம் யோசிக்க மாட்டியா, போய் பார்க்க வேண்டியதானே இதுக்கு இல்லாமல் என்கிட்ட கேட்ப அப்படின்னு சொல்ல போகிறது பெருசு கிடையாது, அங்கே போய் நான் யார் கண்ணிலையா சிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன், எதுக்கு நீ எல்லாரும் பார்க்குற மாதிரி போகிற, ஒளிஞ்சு போக வேண்டியதானே, இதை கூட நான் உனக்கு சொல்லித்தரணுமா அப்படின்னது. சரி அப்போ நீ வரியா அப்படின்னு கேட்க நீ முதல்ல போ, பின்னாடியே வந்துட்டு நானும் வாரேன் சரியா, நான் என் மனைவியை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேஷம் போட்டு தெரியுமா, இந்த சின்ன வேஷம் கூட நீ போடலாட்டி எப்படி போ அப்படின்னு சொல்ல சரி முருகா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி திறக்கிறாங்க. பார்த்தா முருகர் காணாமல் போயிடுறாங்க. அதை வந்துட்டு ஒரு சில பேர் பார்க்குறாங்க, என்ன இது இந்த அம்மா தனியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல சரி ஏதாவது வேண்டுதலாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அங்கே மண்டபத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இறங்குறாங்க. அங்கே பண்ணியிருக்கிற டெக்கரேஷன் ஏற்பாடெலாம் பார்த்து அப்படியே மலைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போது ஒரு பெரிய ஒரு மாதிரி ஒருத்தர் வர்றாங்க. எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடுச்சு ஏற்பாடெல்லாம் அப்படின்னு சொல்ல என்னம்மா எந்த மாதிரி ஆளை வச்சு நீங்கள் எப்படி கேட்குறீங்க, தம்பி வில்லு மாதிரி வளைஞ்சு வேலை பார்க்குதுமா, அந்த தம்பி உண்மையாகவே டிரைவர் தானா என்ன எதுன்னு ஒன்றுமே புரியல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க, அரட்டுற இடத்துல அரட்டுறாங்க, அன்பாக பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாங்க, ஒரு வேலையை விட்டு வைக்கல, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாப்ல, இந்த மாதிரிலாம் தம்பி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், நல்ல திறமைக்கார ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கார்த்தியை பற்றி புகழ்ந்து பேச என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னதும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி மங்குன்னு வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு பொண்ணுங்களும் சார் அவர் பாவலை இப்படிலாம் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் சைடில் திரும்பி மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை நீங்களும் வந்துட்டு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் இருக்கீங்க, ஆனால் ஏதாவது ஒரு வேலை சரியாக பண்ணுறீங்களா, அந்த தம்பியை பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக எப்படிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு, சும்மாவே வெள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டு பக்கத்தில் வெட்டியாக நின்னா போதுமா, இந்த வேலையெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு பண்ண வேணாமா அப்படின்னு சொல்ல அவள் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு கேட்டரிங்காரங்களுக்குலாம் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க மூத்த மருமகனும் இருந்திருப்பாங்க. நான் வேணா ஏதாவது வேலை செய்யவா, ஏன்னா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகனா எனக்கு சில கடமைகள் இருக்குது அப்படின்னு கேட்க மிஸ்டர் மயிலே நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் இந்த வீட்டோட மூத்த மருமக இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படியே பட்டு வேட்டி சட்டை கெட்டிக்கிட்டு கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை கேட்டது அட படுபாவி என்ன அமைதியாக இருக்க சொல்லிட்டு நீ ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டியேடா அப்படின்ற மாதிரி மயில் மனசில் நினச்சிக்கிறேன். அடுத்து வந்துட்டு கார்த்தியை கூப்பிட்றாங்க. எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க எல்லாம் பக்காவாக போய்கிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. இவர் வந்துட்டு சும்மா தானே இருக்காரு, இவரெல்லாம் கூப்பிட்டு வேலை பார்க்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகனை பார்த்து சொல்ல மேடம் நான் கூட கூப்பிட்டேன் மேடம், நீங்களும் ஏதாவது வேலை செய்ய வாங்கன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்ல டே என்னடா சொன்னேன், நீ சொன்னப்போ தான்டா நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி மயில் மனசில் நினச்சிக்கிறேன். நான் யார் சாமுண்டீஸ்வரி அவங்களோட மூத்த மருமக, நான் போய் வேலையெல்லாம் செஞ்சால் சரிப்பட்டு வருமா, நான் வந்துட்டு வெள்ளை வேட்டி சட்டை போட்டு அப்படியே கம்பீரமாக நிற்கிறதானே அவங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்ல ஒரு வேலை செய்யறதுக்கு வக்குலனாலும் வாய் மட்டும் நல்லா கிளிய பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு திட்டுறாங்க. டேய் நீ நல்லா வருவடா என்ன நல்லா கோர்த்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு மயில் புலம்பிக்கிட்டு இருக்க. அடுத்த சைடு வந்துட்டு அந்த திக்க மகேஷ் அவங்க அண்ணி வந்துட்டு மண்டபத்துக்கு முன்னாடி இறங்குறாங்க. பாத்தியாடா உனக்கு நல்ல வாழ்வு, இவ்வளவு பெரிய மண்டபத்தில் உனக்கு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்ல என்ன இதில் பாதி உனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உள்ளே வர்றாங்க. மாப்பிள்ளை வந்தாச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரூம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வழி அனுப்பிச்சு விட்றாங்க. அங்கே வந்துட்டு பாத்தியாடா எல்லார் கழுத்துல எவ்வளோ நகை இருக்குன்னு, என் கழுத்து தான் சும்மா இருக்கு அப்படின்னு சொல்ல நீ இது கவலைப்படுற, ரேவதி கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கழுத்தை நகையால் அழகு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் ரேவதி நின்று பேசுகிறாங்க. அதை பார்த்ததுமே கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன இப்போவே என் கழுத்துக்கு நகை போகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாயிர ஓஹோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ரேவதி வர்றாங்க. என்னாச்சு எதுக்கு அண்ணி சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல இல்லை எல்லாரும் நகை போட்டிருக்காங்க அண்ணி போடல இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு தானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிற அந்த மணமகள் ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. அவங்க வச்சிருக்கிற நகை கம்மல் எல்லாத்தையும் போட்டு விடுறாங்க. மாப்பிள்ளை ரூமில் போய் வெயிட் பண்ணுங்க அப்புறமேட்டி கிளம்பி வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட அந்த ரூமில் போய் 2 பேர் ரொமான்ஸ் பண்ண பார்க்குறாங்க.
இங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு நிச்சயதார்த்தம். அது வரைக்கும் அமைதியா இரு. பார்த்தியா எனக்கு நகை எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு சாமுண்டீஸ்வரி அவங்க இவங்க கர்ப்பம் கலைக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்கல்ல, அந்த டாக்டர் கிட்ட தான் வந்துட்டு பேசுறாங்க. என்ன டாக்டர் அம்மா, நீ வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? என் பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம், உனக்கு தெரியுமா தெரியாதா? வருவியா வரமாட்டியா அப்படின்னு கேட்க, ஐயோ என்ன சாமுண்டீஸ்வரி, உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வராமல் இருப்பேனா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், கூடயே சேர்ந்து என் மகள் பாப்பாவும் வர்றா அப்படின்னு சொல்ல, சரி சரி வாங்க அப்படின்னு சொல்ல இவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அதுங்க 2 பேரும் குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.